ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து ஜூலை 2ஆம் தேதி. ஜனநாயகன் படம் வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிட்டாங்க. சென்சார் போர்டு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க, ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த ரிலீஸ் டேட்டை வந்து எப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதம் வரும்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஒரு போஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதம் இல்லாட்டி வந்து ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திர தினம் லீவை ஒட்டி அந்த கலெக்ஷன் எடுக்கிறதுக்காண்டி அந்த லீவை ஒட்டி படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதம் ஒன்றும் கவர்மெண்ட் லீவ் எதுவும் பெருசாக இல்லை. அதனால வந்து ஆகஸ்ட் 15 அந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக்குள்ளே வந்து ரிலீஸ் டேட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து லீக் அவுட் ஆயிருச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் இந்த படத்தை பார்த்துட்டேன். இருந்தாலும் தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி தலைவா படம் வந்து நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சிடிலாம் வந்துருச்சு. அப்போலாம் வந்து ஃபோன் கிடையாது அவ்வளோவா. அப்போலாம் சிடி இந்த டிவிடி பிளேயர் தான் வரும். அந்த டைமில் வந்து சிடியாக வந்துச்சு தலைவா படம். இருந்தாலும் நம்ம தியேட்டரில் போய் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தலைவா படத்தை ஒரு பெரிய படமாக கொடுத்து விஜய் டிவியில் போய் அவார்டு வாங்கினாங்க தலைவா படத்துக்கு. அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. கடைசி படம் எல்லா விஜய் ஃபேன்ஸும் கண்டிப்பாக போவீங்கன்னு தெரியும். சில பேர் வந்து மற்ற ஃபேன்ஸுங்கெலாம் இருப்பாங்க, அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. மற்ற நடிகர் ஃபேன்ஸ்லாம் வந்து ஜனநாயகன் படத்தை ஃபோன்லேயே பார்த்துருப்பாங்க. அவங்களும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? படம் உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள்.